Hello friends, உங்கள நிறைய பேர் டிஎன்இபி ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கவுண்ட்ஸ் அக்சஸர் மற்றும் ஏஇக்கான மாடல் ஆன்லைன் எக்ஸாம்ஸும் ஸ்டடி மெட்டீரியலும் கேட்டிருந்தீங்க. இதற்கான டீடைல்ஸை நாம இப்ப பாத்திரலாங்க. டிஎன்இபி ஜேஏக்கான 5 முழு மாதிரி ஆன்லைன் தேர்வுகளை தமிழ் மற்றும் ஆங்கிலத்துல வாங்கி எழுதிட 350 ரூபாய் மட்டும்தாங்க. அதே போல அக்சஸர் எக்ஸாம்கான 5 முழு மாதிரி தேர்வுகள் ரூபாய் 350ங்க. அடுத்ததா ஏஇ எலக்ட்ரிக்கலுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கான 5 முழு மாதிரி தேர்வுகளோட விலை 200 ரூபாய் மட்டும்தாங்க. அடுத்ததா ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கவுண்ட்ஸ் மற்றும் அக்சஸருக்கான பார்ட் 1 தமிழ் ஆர் இங்கிலீஷ் ஸ்டடி மெட்டீரியலோட விலை 225 ரூபாய் பிளஸ் பார்சல் சார்ஜஸ்ங்க. அதே போல இதற்கான பார்ட் 2 ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டடி மெட்டீரியலுக்கான விலை 225 ரூபாய் பிளஸ் பார்சல் சார்ஜஸ்ங்க. அதுவே இது ரெண்டையும் சேர்த்து வாங்குனீங்கன்னா 450 ரூபாய் பிளஸ் பார்சல் சார்ஜஸ்ங்க. அடுத்ததா டிஎன்இபி ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கவுண்ட்ஸ் இங்கிலீஷ் மீடியத்துக்கான பார்ட் 3ல இருக்கிற 12 யூனிட்ஸுக்குமான 12 புத்தகங்களையும் நீங்க வாங்கணும் 1500 ரூபாய் பிளஸ் பார்சல் சார்ஜஸ்ங்க. அதுவே நீங்க பார்ட் 1 பிளஸ் பார்ட் 2 அண்ட் பார்ட் 3 மூணையுமே 1950 பிளஸ் பார்சல் சார்ஜஸ் பே பண்ணிட்டு நீங்க வாங்கிக்கலாங்க. இதற்கான பேமெண்ட் டீடைல்ஸ் நீங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல பாத்துக்கலாங்க. அல்லது 99498786 நம்பரை தொடர்பு கொண்டும் தெரிஞ்சுக்கலாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒதன் அகாடமி சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். பார்ட் 2ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? இதை நம்ம தமிழ் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஒன்ஸ் வந்துட்டு இந்த பார்ட் 2ல இந்த டாபிக் கம்ப்ளீட் பண்ண பிறகு நம்ம பார்ட் 3ல இருக்கிற ரிமைனிங் யூனிட்டான 6th 7th 8th 9th வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஒன்ஸ் இதை முடித்த பிறகு நம்ம இதை பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2ல வந்து நம்ம டைம் அண்ட் ஒர்க் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். சரியா? இன்னும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிடியூடை பொறுத்தவரைக்கும் இன்னும் ஒரு 2 டாபிக் தான் இருக்குது. அதை நம்ம கம்ப்ளீட் பண்ண பிறகு ரீசனிங்கில் வந்துட்டு ஒரு சில டாபிக் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்த்துடலாம். சரியா? இதை முடித்த பிறகு நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம். அதாவது பார்ட் 3ல 6, 7, 8 and 9 நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ கவனிங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னென்னா, அதாவது தனி வட்டின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மட்டும் ஒவ்வொரு ஆண்டும் வந்துட்டு வட்டி வந்துக்கிட்டே இருக்கும். சரியா? உதாரணமாக நம்ம ஒரு 100 ரூபா வந்துட்டு 10% வட்டியில் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒவ்வொரு ஆண்டும் வந்து பார்த்திங்கன்னா 100க்கு 10% வட்டிங்கிறது நமக்கு ஃபிக்ஸடாக வந்துக்கிட்டே இருக்கும். இதை தான் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது தமிழில் கூட்டு வட்டின்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வருஷம், இதாவது 100க்கு 10% வட்டின்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு வருஷம் மட்டும், அதாவது ஆண்டு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அசலுக்கான வட்டி வந்துடும். சரிங்களா? அதுக்கு அடுத்த ஆண்டுலேருந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த அசலுக்கும் வட்டி வரும். அடுத்ததாக இந்த 10% வட்டி சொன்னோம் இல்லையா, இந்த வட்டி தொகைக்கும் ஒரு 10% வட்டி வரும். இதைத்தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலா வச்சு நம்ம போட போகிறதில்ல. சரிங்களா? உங்களுக்கு இது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சரியா? கொஞ்சம் கேப் போட்டவங்களுக்கு ஒரு ரீகால் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் திரும்ப அதை சொல்கிறேன். சரிங்களா? PNR/100ன்னு சொல்லுவோம். சரிங்களா? இதில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட அமௌண்ட் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா அப்படின்னா P × 1 + R/100 பவர் n அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இந்த இடத்துல அமௌண்ட் அப்படின்னா என்னென்னா பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். இந்த இடத்துல அமௌண்ட்டுங்கிறது என்னங்க? அமௌண்ட்டுங்கிறது என்னங்க? பிரின்சிபல்னால் அசல்னு நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலாக என்ன அமௌண்ட்டை வந்துட்டு நம்ம இனிஷியலாக இதில் இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதை தான் நம்ம பிரின்சிபல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அசல் அப்படின்னு சொல்லுவோம். பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவோம். ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட், இதை தான் நம்ம அமௌண்ட்டுன்னு சொல்லுவோம். சரியா? ஒன்ஸ் நம்ம இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிச்ச பிறகு, அதாவது இந்த அமௌண்ட்டை கண்டுபிடிச்ச பிறகு அதிலேருந்து நம்ம பிரின்சிபலை வந்துட்டு மைனஸ் பண்ணிட்டோம்னா இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரிஞ்சிடும். சரியா? சரி, இப்போ பாருங்கள், இதில் R வந்து என்ன டினோட் பண்ணுது அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சரியா? இன்ட்ரெஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ். இதைத்தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வட்டி விழுக்காடு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? இங்கே N என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ். சரிங்களா? Rங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், Nங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ். சரிங்களா? Pங்கிறது பிரின்சிபல், ஏங்கிறது அமௌண்ட். அவ்வளோதாங்க. சரியா? இதுதான் இதுக்கான ஃபார்முலா. நமக்கு மோஸ்ட்லி சம் எப்படி கேட்பாங்க அப்படின்னா
தனியாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு சம், காம்பவுண்ட்ஸில் ஒரு சம் அப்படி கேட்கலாம். இல்லைனா பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 கிளப் பண்ணி தான் வந்துட்டு சம்ஸ் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 2 கொஷின்ஸ் கேட்கலாம், மேக்ஸிமம் 3 கொஷின் வரைக்குமே இதில் கேட்கலாங்க. சரியா? ஏன்னா எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் இது நார்மலாக கேட்குறது தான். மினிமம் 2 கொஷின், மேக்ஸிமம் 3 கொஷின் கேட்குறது தான். அதே போல் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி டாபிக் தான் கொடுத்துருக்காங்க, நமக்கு நிறைய டாப்பிக்லாம் கொடுக்கல. சரியா? ரொம்ப குறைவான டாபிக் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இதில் கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 2 கொஷின் கேட்பாங்க, அதிகப்படியாக 3 கொஷின்ஸ் கேட்பாங்க. நார்மலாக இந்த டாப்பிக் வந்து உங்களுக்கு செய்தி தான் கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 கம்பைன் பண்ணி தான் கொஷின்ஸ் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். சரியா? நீங்கள் பயந்துக்க வேண்டாம், சார் இதை தனியாக கேட்டாலும் ஈஸி, இதை தனியாக கேட்டாலும் ஈஸி, ஆனால் 2 கம்பைன் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்துக்க வேண்டாம். எப்படி கேட்டாலும் நமக்கு ஈஸி தான். சரியா? அதுக்கான கான்செப்டை உங்களுக்கு இந்த கிளாஸில் வந்து டீச் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் இதுக்கான ஓரியன்டட் அண்ட் சம்ஸ் வந்துட்டு எப்படிலாம் கேட்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். சரியா? ஈஸியஸ்ட் வேல. சரிங்களா? சரிங்க, கவனிங்க. இப்போ இந்த டாப்பிக்கில் பேசிக்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப நாள் டச் விட்டு திரும்பவும் வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு ஆப்டிடியூட்லாம் பார்த்துட்ருப்பீங்க. சரியா? இதை நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா அடுத்த கிளாஸில் நான் இது ஓரியன்டான சம்ஸ் சொல்லும்போது உங்களால் ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும். எக்ஸாமில் கேட்கக்கூடிய இந்த கொஷின்ஸ்க்கு டெஃபினட்டாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். சரியா? கவனிங்க. இப்போ பாருங்கள், பிரின்சிபல் அமௌண்ட் ஒருத்தர் வந்துட்டு ஒரு 6000 rupees வச்சுருக்காருங்க. சரியா? அதை போய்ட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு. என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பண்ணுறாரு? ஆர். இந்த இடத்துல ஆருங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 years. சரிங்களா? இப்போ வந்து நம்மகிட்ட கேட்குறது ஐ ஃபார் இன்ட்ரெஸ்ட். பாருங்கள், ஆர்னா வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் தான், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜில் சொல்கிறது. ஐனா அது இன்ட்ரெஸ்ட் தான், எதில் சொல்கிறதுனா இன் ருப்பியில் சொல்கிறது. சரியா? சரி, கவனிங்க. இது நம்மகிட்ட கேட்குறாங்க. சரியா? இல்லை அமௌண்ட் என்னன்னு கூட கேட்கலாம், ரெண்டுமே கேட்கலாம். இல்லை இந்த கொஷனில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு, சாரி இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் என்னன்னு கொடுத்துட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் என்னன்னு கேட்கலாம், அதே மாதிரி அமௌண்ட் என்னன்னு சொல்லி நமக்கு கேட்கலாம். சரிங்களா? இப்போ கவனிங்க. இப்போ நார்மலாக என்ன கேட்குறாங்க அப்படின்னா காம்பவுண்ட்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், நம்ம நார்மலாக ஃபார்முலா வச்சு போடுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அமௌண்ட் ஈக்குவல் டு P × 1 + R/100 இப்படி போடுவோம். சரிங்களா? எக்ஸாம்பிள் இந்த மாதிரி சிம்பிளான கொஷின், வெறும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஷின் மட்டும் இப்படி கேட்டிருந்தாங்கன்னா நம்ம ஃபார்முலா பேஸ் பண்ணி போட்டோம்னா நம்ம எப்படி போடுவோம்? பிரின்சிபல் வந்துட்டு 6000 வச்சுக்குவோம். நல்லா கவனிங்க. சரியா? இங்கே கொடுத்துருக்கிற இதுக்கு வந்துட்டு இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சரியா? 6000 வந்துட்டு பிரின்சிபல் 1 + ஆருங்கிறது என்ன அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இதுதான் நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவோம், 5%. சரியா? பை இந்த 100 இருக்கு இல்லைங்களா, அப்படியே டிஃபால்ட்டாக போட்டுக்கோங்க. இந்த n இருக்கு இல்லைங்களா, இதை எடுத்துக்கோங்க. சரியா? நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 years. அவ்வளோதான். சரியா? இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும்? அமௌண்ட் வந்துடும். அதாவது பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்த தொகையை தான் நம்ம அமௌண்ட்டுன்னு சொல்லுவோம், அது நமக்கு கிடச்சிடும். சரியா? இப்போ பாருங்கள், இங்கே 6000 வச்சுப்போம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா இதோட இதை என்ன பண்ணுவோம்னா இன்ட்டு பண்ணுவோம். அதுக்கப்புறம் இதோட இதை என்ன பண்ணுவோம்னா ஆட் பண்ணுவோம். சரியா? இதை இன்ட்டு பண்ணிப்போம். அடுத்தது வர ரிசல்ட்டை இதோட ஆட் பண்ணிப்போம். அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா 100 வரும். 100 + 5 105 வரும் பை 100. சரிங்களா? இதை வந்து நம்ம 3 times போடுவோம். கவனிங்க, நான் இன்னும் எஃபிஷியண்ட்டான மெத்தட்லாம் சொல்லித்தரேன். சரியா? இந்த ஒரே மெத்தடில் போடுங்க அப்படின்னு சொல்ல வரல, ஃபார்முலாவை போட்டால் நம்ம இப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்ல வரேன். சரியா? கவனிங்க, 105/100. சரியா? இப்போ பாருங்கள், இது 21, இது 20, இது 21, இது 20, இது 21, இது 20. நான் வந்துட்டு எல்லாமே 5ஆல் கேன்சல் பண்ணேன். சரியா? இது 5ஆல் கேன்சல் பண்ண வச்சுக்கோங்களேன். 105ல் எத்தனை 5 இருக்குதுன்னு பார்த்தோம்னா 21 5 இருக்குது. இதில் 20. அதே மாதிரி தானே எல்லாத்துலேயுமே. இப்போ பாருங்கள், இந்த 0 இருக்கு இல்லைங்களா, 1 2 3, நீங்கள் இந்த 3 zeros கேன்சல் பண்ணிடுங்க. இதை அப்படியே அடிச்சிங்கன்னா 3 times. சரிங்களா? இப்போ இதை இன்ட்டு பண்ணுங்கள். என்னென்ன வேல்யூ இன்ட்டு பண்ணணும்? 3 × 21 × 21 × 21. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 × 2. சரியா? இதை அப்படியே மல்டிபிள் பண்ணுங்கள். எல்லா வேல்யூவும் நீங்கள் பெருக்குங்க. இது என்ன வரும்? 441 × 21 அப்படின்னா 441 21 அப்படின்னா 2 times. அப்படின்னா வந்துட்டு 4 0வா இப்படியே கூட நம்ம போட்டுக்கலாம். 20 timesனால் நம்ம 8 8 2 0 போட்டுக்கிட்டோம். 1 timeனா 4 4 1 இப்படி போட்டுக்கலாம் இல்லையா? 1 இங்கே 6 இங்கே 2 1 9 இப்படி போட்டுக்கலாம்.
அதாவது நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா 20 டைம்ஸ் வந்துட்டு 441னா 2 டைம்ஸ் 441னா 882 வருமா, ஒரு 0 ஆட் பண்ணிக்கிட்டேன். 1 டைம் ஆஃப் 441 வந்துட்டு 441 தான். இப்போ நமக்கு என்ன வரும், 9261 இன்ட்டு 3, இந்த 3 இன்ட்டு பண்ணும். சரியா, பண்ணோம்னா என்ன வரும், 27,000. இது வந்து பார்த்திங்கன்னா 600, இது வந்து பார்த்திங்கன்னா 183. இப்போ அப்படியே கூட்டினோம்னா நமக்கு 38772 டிவைடட் பை 2 இன்ட்டு 2 4. சரியா, அப்போ 27,783 பை 4. நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 27 வந்துட்டு 4ஆல் கேன்சல் பண்ணுங்கள். 6 டைம்ஸ் வருமா, ரிமைண்டர் 3ஆ, 37னா 9 டைம்ஸ் வருமா, ரிமைண்டர் 1ஆ, 18ல் வந்துட்டு 4 எத்தனை டைம்ஸ்னா 4 டைம்ஸ் வருமா, ரிமைண்டர் 2ஆ 5, மீதி 3/4ஆ, 3/4னா முக்கால் இல்லை 0.75 அப்படி வச்சுக்கலாம். 3/4னா 0.75. அப்போ பாருங்கள் நமக்கு கிடைச்ச தொகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,945.75. சரியா, இது வந்துட்டு அமௌண்ட். இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் தேவை. நம்மகிட்ட கேட்டிருக்கிறது என்னென்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்களா. அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், அந்த தொகை இருக்கு இல்லையா, இந்த 6,945.75 இதுலேருந்து நீங்கள் பிரின்சிபலான 6,000 மைனஸ் பண்ணிடணும். சரியா, இப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 945.75. இந்த 945.75 அப்படிங்கிறது தான் என்னென்னா நமக்கான ஆன்சர். சரியா, இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு, 945.75. இதுதான் இதுக்கான ஆன்சர், 945.75. இப்படி போடலாம். இது நார்மலாக வந்துட்டு மெத்தட் 1. சரியா, இது என்ன ஃபார்முலா வச்சு நம்ம போடுறது. இன்னொன்று செகண்ட் கேஸ் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள் ஒவ்வொன்றா. சரியா, முடிஞ்சால் நீங்கள் எனக்கு முன்னாடி சால்வ் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நான் பண்ணதை வச்சு வெரிஃபை பண்ணிக்கலாம். சரியா, கவனிங்க. இப்போ மெத்தட் 2 இது வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் பேஸ்டு மெத்தட்னு சொல்லுவாங்க. இது நார்மலாக நம்ம எல்லாருமே போட்டிருப்போம். சரிங்களா, கவனிங்க. 6,000 ருபீஸா, இதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா 5% கண்டுபிடிப்போம். இது மொதல் வருஷம். சரியா, 5%னா 10%ங்கிறது இங்கேருந்து ஒரு புள்ளி தள்ளி வச்சுக்கோங்க. இந்த 600 தான் நம்ம 10% வச்சுப்போம். 1%னா இன்னொரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போம். அந்த 60 ரூபாய் தான் நம்ம 1% வச்சுப்போம். அப்போ நமக்கு 5% தேவையா, ஒரு ஸ்தானம் தள்ளி வச்சா அது 10%. ஒரு ஸ்தானம் எந்த நம்பரை ஒரு புள்ளி தள்ளி வச்சிங்கனாலும் அந்த மதிப்பு 10%. சரியா, இப்போ 7,000ல் 10% என்ன அப்படின்னா நம்ம எல்லாருமே சொல்லுவோம் 700 ரூபாய். ஒரு ஸ்தானம் தள்ளி வச்சுப்போம். சரியா, அதுவே வந்துட்டு 7,325ல் 10% சொல்லுங்கள் அப்படின்னாங்கன்னா அதை நம்ம என்ன ஒரு ஸ்தானம் தள்ளி வச்சுட்டு 732.5ன்னு சொன்னாங்க. 0 வந்ததுனால அதை நெக்லெக்ட் பண்ணிடுறோம். அதே ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 0 தவிர வேறு ஏதாவது நம்பர் இருக்குது அப்படின்னா நம்ம அப்போ என்னென்னு சொல்லுவோம், 732 ரூபா 50 பைசா அல்லது 732.5ன்னு சொல்லுவோம், 732.5ன்னு சொல்லுவோம். சரியா, 1% சொல்லுங்கள் அப்படின்னாங்கன்னா இன்னொரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போம், 73.25. சரியா, அதாவது இந்த பாயிண்ட்டுக்கு வரதெல்லாம் நம்ம அதுக்கு அடுத்தது வருது இல்லைங்களா, அந்த பாயிண்ட்டுக்கு அடுத்த வர டிஜிட்ஸை நம்ம இண்டிவிஜுவல் டிஜிட்டாக தான் சொல்லுவோம். சரியா, 25 அப்படின்னு தான் சொல்லுவோம். 73.25 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, இது வந்துட்டு 1%. அதே வந்துட்டு 0.1% சொல்லுங்கன்னா இன்னொரு புள்ளி, அப்போ என்ன சொல்லுவோம்னா 7.325 அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இப்போ நமக்கு தேவை இங்கே வருவோம். இப்போ நமக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5%. சரியா, அப்போ 5% வேணால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு ஸ்தானத்தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 10% வந்துருச்சா, 10% வந்துட்டு 600ங்கும் போது 10ல் பாதி தானே 5. அப்போ நீங்கள் 600ல் பாதி எடுத்துக்கணும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 300 கிடைக்கும். சரியா, அப்போ இந்த 6,000ல் 5% என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300. இப்போ பாருங்கள் 6,300 வந்துடும். சரியா, அடுத்ததா இதுக்கு 5%. சரியா, 6,300 இருக்கு இல்லைங்களா, அதுக்கு 5%. எகெயின் இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி வச்சிங்கன்னா அது எத்தனை பெர்சன்ட் அப்படின்னா 10%. அதில் அப்படியே பாதி 315. இங்கே என்ன வரும் 6615. அதுக்கு அடுத்ததா தேர்ட் இயர், இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, ஃபைனல் என்ன அப்படின்னா தேர்டு. சரியா, இதுக்கு 5% என்ன வரும் அப்படி இங்கே பாருங்கள், ஒரு பாயிண்ட் தள்ளி வச்சுருங்க, என்ன வரும் 661.5. இதில் அப்படியே பாதினா 2ஆல் வகுக்கிறது தான். சரியா, 2ஆல் வகுத்திங்கன்னா அது பாதி. அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு 3 இங்கே 0, இங்கே வந்துட்டு என்னாச்சு 5ஆ 0.7, ரிமைண்டர் என்ன வரும் 1/5. அப்போ 330.75. அப்போ அதை ஆட் பண்ணிங்கன்னா 0.75
இப்படி ஆட் பண்ணிக்கோங்க சரியா. கொஞ்சம் பாயிண்ட் இந்தாண்டு இருக்கிறதுனால நீங்கள் இங்கே தான் நம்பரை எழுதணும் சரியா. அப்போ இங்கே 5, இங்கே 4, இங்கே 9, இங்கே 6, அப்போ 6945.75. இங்கேயும் நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா அமௌண்ட் கிடச்சிருக்கு சரியா. இதுலேருந்து நீங்கள் பிரின்சிபலான 6000 ருபீஸை என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸ் பண்ணிடணும் சரியா. அதை கழிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 945 ரூபா 75 பைசாங்கிறது இன்ட்ரெஸ்ட். இந்த ஆன்சர் நமக்கு கிடைக்கும் சரியா. 945.75 இதுதான் இதுக்கு ஆன்சர். இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் பேஸ்டு மெத்தட்னு சொல்லுவாங்க சரியா. நான் அமௌண்ட் அக்குமுலேட்டட் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு முறையும் அந்த அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம், சேர்த்திக்கிட்டே போயிட்டு கண்டுபிடிப்போம் சரியா. இது ஒரு ஈஸியஸ்ட் வே. அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்து பெரிய இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் கண்டுபிடிங்க அப்படின்னாங்கன்னா நம்ம மோஸ்ட்டாக வந்துட்டு இதை நம்ம எல்லாருமே போடுவோம் சரியா. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பேஸ்டு மெத்தட்னு சொல்லுவாங்க சரியா. இது வந்துட்டு அமௌண்ட் பேஸ்டு மெத்தட் அல்லது அமௌண்ட் அக்குமுலேட்டட் மெத்தட்னு சொல்லுவாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இன்ட்ரெஸ்ட் பேஸ்டு மெத்தட்னு சொல்லுவாங்க, மெத்தட் 3. கவனிங்க, இப்போ பாருங்கள் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 6000 இருக்கு இல்லையா, அதுக்கு 5% நமக்கு முன்னாடி கண்டுபிடிச்சோம்ல, என்ன அப்படின்னா 300 ருபீஸா. இது வந்துட்டு எத்தனை டைம்ஸு, 3 இயர்ஸா. அப்போ 3 இயர்ஸ் பண்ணிக்கணும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 900. அவ்வளோதாங்க சரியா. ரெண்டாவது என்ன பண்ணால் இந்த 300க்கு எகெயின் 5%. பாருங்கள் நம்ம இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட்டை மட்டும்தான் எடுத்துக்கிட்டோம் சரியா. போன செம்மில் என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எடுத்துக்கிட்டோம். அமௌண்ட் எடுத்து அதிலேருந்து 5% கண்டுபிடிச்சோம். இந்த முறை என்ன பண்ணுறோன்னா இன்ட்ரெஸ்ட்லேருந்து 5% கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா அமௌண்ட்டுங்கும் போது வேல்யூ என்ன ஆகிட்டே போகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் சரியா. அதுவே நம்ம இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கும்போது அமௌண்ட் என்ன ஆகிட்டே போகும், ரெடியூஸ் ஆகிட்டே போகும். அப்போ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரியா. இப்போ பாருங்கள் இந்த 300ல் வந்துட்டு நமக்கு 5% அப்படின்னா என்ன வரும், 10% 30, 5% 15 into 3, அப்போ 45. அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த 15 ருபீஸ் இருக்குல்ல, இந்த 15 ருபீஸ் இதுக்கு 5% பாருங்கள், ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் அவ்வளோதான் சரியா. இதுக்கு வந்து நீங்கள் எத்தனை பர்சன்ட் அப்படின்னா 5%. 10% வந்துட்டு 1.5 சரியா. 1,000 ரூபாய் வந்துட்டு 10%. அப்போ 5% என்ன வரும் அப்படின்னா 0.75. இதை அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் சரியா. இந்த 3ஆல் வந்துட்டு இன்ட்டு பண்ணக்கூடாது சரியா. இதை அப்படியே வச்சிடணும். இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டணும். நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இந்த போர்ஷன் நீங்கள் 3ஆல் இன்ட்டு பண்ணி இங்கே போடக்கூடாது. அப்போ என்ன வரும் 0.75 அவ்வளோதாங்க. இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 945.75 சரியா. நீங்களும் அதே மாதிரி ஒரு 8000 ருபீஸ் எடுத்துக்கோங்க சரியா. ரேண்டமாக ஒரு 5% ஃபார் 3 இயர்ஸ் கண்டுபிடிச்சி இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சி கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம் எவ்வளோ வேகமாக போட முடியுதுன்னு பாருங்கள். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் சரியா. என்னென்னா 3 இயர்ஸ் இங்கே வந்து நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கிறோம் சரியா. இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் போடுறீங்கல்ல, இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுங்க சரியா. நீங்கள் போடுற இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் இருக்குல்ல, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சரியா. அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் என்னது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அடுத்தடுத்த ஸ்டெப் என்னென்னா இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிற மெத்தட் சரியா. இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் அக்குமுலேட் ஆகிற மெத்தட் தான் வந்துட்டு, அதாவது அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் வந்துட்டு இந்த செகண்ட் ஸ்டெப் அண்ட் தேர்ட் ஸ்டெப் என்னென்னா இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஜென்ரேட் ஆகுது இல்லை அந்த ஸ்டெப்ஸ் சரியா. ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா பியூராக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இது மூணும் சேர்ந்தா என்ன அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சரியா. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம தனியாக போகணுன்னு அவசியம் இல்லை. கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா டக்குன்னு அதுலேருந்து எவ்வளோ தொகையோ அது எத்தனை வருஷத்துக்கோ அதை இன்ட்டு பண்ணி அப்படியே போட்டுடலாம் சரியா. எத்தனை பர்சன்ட்டோ பிரின்சிபல்லேருந்து அதை கண்டுபிடிச்சி அந்த தொகையை வச்சுக்கிட்டு எத்தனை வருஷமோ அதெல்லாம் இன்ட்டு பண்ணி நீங்கள் அப்படியே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கான ஆன்சர் நீங்கள் போட்டுடலாம் சரியா. அது ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க சரிங்களா. இங்கே கவனிங்க, இப்போ ரெண்டுக்கும் பேஸுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். லிசன் பண்ணுங்கள். ஏன்னா சம்ஸ் இது மாதிரியும் கேட்பாங்க உங்களுக்கு சரியா. கவனிங்க, இது ரெண்டையும் பேஸ் பண்ணி இப்போ உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால் எப்படி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொன்னால் எப்படி அப்படிங்கிறது ஈஸியாக இருக்குல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. இப்போ இதில் கொஞ்சம் ட்விஸ்டடாக சரியா, இன்னும் கொஞ்சம் லாஜிக் அப்ளை பண்ணுற மாதிரி என்னென்ன மாதிரி சம்லாம் கேட்பாங்க அப்படின்னா, இப்போ கவனிங்களேன். இப்போ வந்துட்டு ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, அவருக்கு வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு 400 ருபீஸ் வருதுங்க சரியா. அதே தொகையை கொண்டு போயிட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு 432 வருதுங்க சரியா. பாருங்கள், ஒரு நபர் போயிட்டு ஒரு செகண்ட் பிரின்சிபல் அமௌண்ட்டாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவருக்கு 400 ருபீஸ் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக வருது. அதே தொகையை கொண்டு போயிட்டு காம்பவுண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது 432 ருபீஸ் வந்துட்டு என்ன வருது, இன்ட்ரெஸ்ட்டாக வருது. எத்தனை வருஷம் எண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் எண்டில் சரியா. இப்போ இந்த சம்மில் நமக்கு 2 விதமான கொஷின் கேட்கலாம்.
ஒன்று என்ன அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் பர்சன்டேஜ் சொல்லுங்கள். சரியா, வட்டி விழுக்காடு என்னன்னு சொல்லி கண்டுபிடிங்க. இது கேட்கலாம் ஒரு கொஷினா. இன்னொரு கொஷின் என்னென்னா பிரின்சிபல் அசல் என்னன்னு கண்டுபிடிங்க. சரியா, ஒன்று வட்டி விழுக்காடு கண்டுபிடிங்க, ரெண்டாவது அசல் என்னன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நமக்கு இங்கே வந்திருக்கிறது என்னென்னா இன்ட்ரெஸ்ட் ஐ. சரியா, இங்கே வந்திருக்கிறது இன்ட்ரெஸ்ட், நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி விழுக்காடு, இது வந்துட்டு அசல் பிரின்சிபல். சரியா, இது ரெண்டையும் நம்மளை கண்டுபிடிங்க அப்படிங்கிறாங்கன்னா நமக்கு இந்த கான்செப்ட் தெரியுது இல்லை, என்னென்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் ஒரே மாதிரி வந்துட்டுருக்கோம். அப்போ இந்த 400 rupees வந்துட்டு மொத்தமாக 2 வருஷத்துக்கு வந்துச்சு அப்படின்னா இப்போ எப்பயும் ஒரே வருஷத்துக்கு ஒரே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஒரே மாதிரி வருதுன்னா அப்போ 400 rupees இருக்கு இல்லைங்களா, அதை 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 200 வருதா. அப்போ ஒவ்வொரு வருஷமும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னா 200. இது புரியுதுங்களா, ரொம்ப சிம்பிள் தானுங்க இல்லையா. இங்கே 4 years கொடுக்குறாங்கன்னா இதை 4ஆல் டிவைட் பண்ணி போடுவோம், அதே 5 years கொடுக்குறாங்கன்னா இதை 5ஆல் டிவைட் பண்ணி போடுவோம் இல்லையா, ரொம்ப சிம்பிள் தானே. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இப்போ பாருங்கள் நான் முன்னாடியே சொன்னேன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் சரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் சரி ஃபஸ்ட் இயரில் சேமாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்துட்டு ஃபஸ்ட் இயர் வரும்போது இது அசலுக்கு மட்டும்தான் இங்கே வட்டி வரும், பிரின்சிபலுக்கு மட்டும்தான் இங்கே இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் ஆகும். சரியா, ரெண்டாவது வருஷம் தான் என்ன நடக்கும், பிரின்சிபலுக்கும் ஒரு வட்டி வரும், அதே மாதிரி இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு இல்லைங்களா இதுக்கும் ஒரு வட்டி வரும். சரியா, அப்போ இந்த 432ல் இங்கே என்ன வந்திருக்கும் 200 தான் வந்திருக்கும். சேம் சம்மை தான் கொண்டு போய் ரெண்டுலேயும் இன்வெஸ்ட் பண்ணுறார், ஒரே குறிப்பிட்ட தொகை தான் ரெண்டுலேயும் போய் இன்வெஸ்ட் பண்ணுறார். சரியா, இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுனால இதிலேருந்து இது கொஞ்சம் கூடுதலான வட்டி வருது, அவ்வளோதாங்க. சரியா, இங்கே பாருங்கள் இங்கே என்ன வந்திருக்கும் அப்படின்னா பிரின்சிபலுக்கு மட்டும் வட்டியை கண்டுபிடிங்க அப்படின்னா இங்கே வந்து அதே வட்டி தான் இங்கேயும் வந்திருக்குங்க. சரியா, ஆனால் அப்படி வரல, எவ்வளோனா 432 வந்திருக்கா, அப்போனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுனால தான். சரியா, பிரின்சிபலுக்கு மட்டும் வட்டினா இதோட முடிஞ்சிருக்கும், இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுனால தான் என்ன ஆயிருக்கு அதாவது இந்த வட்டிக்கு ஒரு வட்டி வந்திருக்கு. அப்போ இந்த 200 rupeesக்கு வந்த வட்டி தான் இதுங்க. சரியா, அந்த 200 rupeesக்கு இது வட்டி வந்திருக்குன்னா சரியா, இந்த 200 rupees எதுக்கு வந்த வட்டினா பிரின்சிபலுக்கு வந்த வட்டி. புரியுதுங்களா நான் சொல்கிறது, இந்த 32 rupees வந்துட்டு இந்த 200க்கு வந்த வட்டிங்க, 200க்கு இந்த வட்டி வந்திருக்குன்னா சரியா, இது ஆக்சுவலாக பிரின்சிபலுக்கு வந்த வட்டி. அப்போ எந்த தொகை பிரின்சிபலாக இருந்தால் அந்த வட்டி வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா நமக்கு அசல் என்னன்னு சொல்லிடலாம், அந்த கொஷனுக்கு ஆன்சர் சொல்லிடலாம். சரியா, அப்புறமே இந்த 200 ரூபாய்க்கு 32 ரூபானா வட்டிங்கிறது நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா 100க்கு. சரியா, நம்ம எங்கே கடன் வாங்க போனாலும் சரி எதுனாலும் சரி, நாம் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கினாலும் சரி அல்லது வந்துட்டு நாம் வந்துட்டு ஒருத்தர் கடன் கொடுத்தாலும் சரி 100க்கு என்னன்னு தான் வட்டி கேட்போம், ஆமாம் தானே. சரியா, அப்போ 100க்கு என்னென்னு கண்டு பாருங்க, 200க்கு 32னா 100க்கு 200ல் பாதி 100, அப்போ 32ல் பாதி 16, அப்போ 16% அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் கிடச்சிடும். சரியா, இங்கே பாருங்கள் 200 ரூபாய்க்கு 32 ரூபா வட்டி. சரியா, நான் 200 rupees பிரின்சிபலாக போட்டேன்னா எனக்கு 32 rupees இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்குதுங்க, வட்டியாக கிடைக்குது. அப்போ இந்த 200 rupees வட்டியாக வந்திருக்குன்னா இந்த 200 rupees வட்டியாக வந்திருக்குல்ல, இதெல்லாம் வட்டி தானே 200லாம். அப்போ இந்த 200 rupeesக்கான பிரின்சிபல் எதுவாக இருக்கும், 32 ரூபா வட்டிக்கு 200 ரூபா பிரின்சிபல்னா இந்த 32 ரூபா வட்டிக்கு இந்த 200 ரூபா பிரின்சிபல்னா இந்த 200க்கு வந்துட்டு எது பிரின்சிபலாக இருக்கும், அவ்வளோதான். சரியா, இது கிராஸ் மல்டிபிள் பண்ணணும் நீங்கள். சரியா, இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பாருங்கள், இங்கே இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இங்கேயும் இன்க்ரீஸ் ஆகும், இங்கே டிக்ரீஸ்னால் இங்கேயும் டிக்ரீஸ் ஆகும். ஆல்ரெடி நான் ரேஷியோவில் இதை உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சரியா, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அந்த வீடியோஸ்லாம் பார்க்குறீங்கன்னா நான் வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் போட்ட வீடியோலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வாங்க, அப்போ இன்னும் உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியும். சரியா, இப்போ பாருங்கள் என்ன வரும், 200 × 200 / 32. சரிங்களா, இப்போ அப்படியே இதை கேன்சல் பண்ணோம்னா இது கேன்சல் பண்ணோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா 8ல் கேன்சல் பண்ணலாமா, இது 2 times ரிமைண்டர் 4, அதாவது 20ல் வந்து 8 2 முறை 16 மீதி 4, இது 530, இது வந்து பார்த்திங்கன்னா 430, 32ல் 8 வந்து 430. இந்த 200 இதையும் கேன்சல் பண்ணின்னு வச்சுங்க, 200ல் வந்து பார்த்திங்கன்னா 5 0, அப்போ 25 × 5னா 25 × 5 125, அப்புறம் ஒரு 0 போட்டுக்கோங்க. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1250. அப்போ இதுதான் என்ன அப்படின்னா பிரின்சிபல். சரிங்களா, அப்போ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு 1250 அப்படி போட்டுடலாம். சரிங்களா, இப்போ பாருங்கள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்க்கு என்ன பண்ணலாம் பாருங்கள்,
இரநூறுபாய்க்கு 32 ரூபா வட்டி வந்திருக்குண்ணா, இரநூறுபாய்க்கு 32 ரூபா வட்டி வந்திருக்குன்னா சரியா, 100க்கு எவ்வளோ வட்டி வரும்? சரியா, சரிங்க. தொகையை தான் சார் சொல்லுவாங்க அப்படின்னா ரெண்டும் ஒன்று தான். சரியா, 100க்கு 5 ரூபா வட்டி அப்படின்னாலும் ஒன்று தான், 5% வட்டினாலும் ஒன்று தான். சரியா, அப்போ 100க்கு என்ன வரும் அப்படின்னா 100 × 32 / 200ங்க. இது அடிச்சிங்கன்னா 2 தாட்டி, இது அடிச்சிங்கன்னா 16%. இப்போ வட்டி விழுக்காடு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 16%. அப்போ இந்த கொஷனுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 16%. புரியுதுங்களா நான் சொல்கிறது? சரி, இது எப்போ அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு ஒரு தொகை கொடுத்துட்டு காம்பவுண்ட்ஸ்க்கு ஒரு தொகை கொடுத்துட்டாங்க. என்ன தொகைனா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். சரியா, கொடுத்துட்டு பிரின்சிபல் வந்துட்டு சேம் அமௌண்ட், நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 இயர்ஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட இது கேட்குறாங்க. சரியா, பாருங்கள், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னென்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, பிரின்சிபல் என்னென்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா அப்போ நம்ம இப்படி போடலாம். சரியா, அங்கே கவனிங்க, ஒவ்வொன்றி லெசன் பண்ணுங்கள். ப்ராப்ளம் வந்துட்டு நான் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், ஒவ்வொரு ப்ராப்ளமும் ஒவ்வொரு மாடலும். சரியா, இப்போ இதே சம் இப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒருத்தர் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, காம்பவுண்ட்ஸில் ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. சரி, ரெண்டுலேயும் சேம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாரோ அதே அமௌண்ட் தான் காம்பவுண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. சரியா, 2 இயர்ஸ் எண்டில், சரியா, 2 இயர்ஸ் எண்டில் இது எத்தனை பர்சன்ட் அப்படின்னா 8%. ரெண்டுலேயும் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா சேம் அமௌண்ட்டு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், சரியா, 8%. சரிங்களா, 2 இயர்ஸ் எண்டில் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸுங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்துட்டு 2 இயர்ஸ். 2 இயர்ஸ் எண்டில் இவங்க வாங்கின இன்ட்ரெஸ்ட்டில் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 rupees இருக்குங்க. சரியா, அப்படின்னா பிரின்சிபல் என்ன? சரியா, இப்போ வாட் இஸ் த பிரின்சிபல்? ஒரு பர்சன் வந்துட்டு சேம் அமௌண்ட்டை கொண்டு போயிட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. சரிங்களா, 2 வருஷம் எண்டில் எவ்வளோ ருபீஸ் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் வருதா, ரெண்டில் கலெக்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட்லேயும் 32 rupees வந்து டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னா பிரின்சிபல் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இந்த சமயம் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அப்படியே நீங்கள் போடலாம். எப்படி போடலாம் அப்படின்னா இங்கே கவனிங்களேன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்புறம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். நல்லா லிசன் பண்ணுங்கள். பாருங்கள், ஃபஸ்ட் இயர் வந்துட்டு 8% வட்டி வந்திருக்கா. பாருங்கள், போன செம்மில் நான் அந்த தொகையை 2ஆக டிவைட் பண்ணி அப்படி இது மாதிரி போட்டு வந்தேன். இந்த முறை எனக்கு வந்துட்டு பிரின்சிபல் அமௌண்ட்டோ அல்லது மொத்த வட்டியோ தெரியாது. இது வந்து வட்டியோட வித்தியாசம், ரெண்டுக்கும் வந்த வித்தியாசம். சரியா, அதனால் நான் எதை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா வட்டி விழுக்காடு எடுத்துக்கிட்டேன், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். இங்கே 8%, இங்கே எத்தனை பர்சன்ட் வந்திருக்கும்? 8% தான் வந்திருக்கும். இன்னும் ஒரு 4 வருஷம் விட்டால் கூட எவ்வளோ தான் வரும்? 8% தான் வரும். சரியா, நீங்கள் இங்கே என்ன பண்ணணும்னா 8%, இங்கே 8%. இங்கே பாருங்கள், இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா பிரின்சிபலுக்கு வர வட்டி. ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பிரின்சிபலுக்கு மட்டும் இல்லைங்க, கூடவே சேர்ந்து எதுக்கும் வரும், வட்டிக்கும் சேர்ந்து ஒரு வட்டி வரும். சரியா, அப்போ பாருங்கள், இந்த 8க்கு ஒரு 8% வருங்க. அப்போ இந்த 8க்கு ஒரு 8% என்ன வரும் அப்படின்னா 8க்கு 8% என்னங்க, அப்படியே ஸ்கொயர் பண்ணி 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைங்க. சரியா, இல்லைன்னா 8/100 × 8 ரெண்டு ஒன்று தாங்க. சரியா, அப்படியே 2 பாருங்கள், இது 2 இன்ட்டு பண்ணுவோம், 64 வரும். /100ங்கும் போது என்ன ஆயிரும்? 64 100ஆல் வகுத்தோம்னா என்ன ஆகும்? 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி போகும். இப்போ புள்ளி 6/4 வரும் இல்லையா? அதே தான் நம்ம இங்கே பண்ணுறோம். என்ன பண்ணுறோம்? ஸ்கொயர் பண்ணி 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறோம். அப்போ அது ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 64. 2 டிஜிட்ஸ் தள்ளி புள்ளி வச்சு என்ன வரும்? 0.64. அவ்வளோதான். சரியா, இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இதுக்கு 16% வட்டி கிடச்சிருக்கு. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 16.64 விழுக்காடு வந்துட்டு வட்டி கிடச்சிருக்கு. சரியா, அப்போ ஒரே மாதிரியான அசலை ரெண்டுலேயும் இன்வெஸ்ட் பண்ணும்போது வட்டி வித்தியாசம் எதுவும் இல்லை அப்படின்னா இங்கேயும் எந்த வித்தியாசமும் வராது. ஆனால் இங்கே வட்டி சதவீதத்தில் வித்தியாசப்படுதா? இது 16 தான் வந்திருக்கு, ஆனால் இது 16.64% வந்திருக்கு. அப்போ இது 16, இது 16.64னா நம்ம என்ன பண்ணணும்? 0.64ங்கிறது தான் இந்த தொகையை நம்ம எடுத்துக்கணும். எதை? 32 ரூபாய். நான் சொல்கிறது புரியுதுங்களா? எதுவும் பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இந்த டிஃப்ரென்ஸ் வந்திருக்காது. அப்போ 0.64ங்கிறது தான் 32%. அப்போ 100% என்னென்னு கண்டுபிடிச்சோம்னா எப்பயுமே பாருங்கள், இதில் அசலை நம்ம 100% எடுத்துக்கணும். சரியா, அதை வச்சு தான் நம்ம ஒவ்வொரு தாட்டியும் வட்டி கண்டுபிடிப்போம். அசலை வச்சு தான், அசலை 100 எடுத்துக்கிட்டு தான் நம்ம ஒவ்வொரு தாட்டியும் என்ன பண்ணுவோம், அதற்கான வட்டியை நம்ம கண்டுபிடிப்போம். அப்போ 0.64ங்கிறது 32 ரூபானா
100% என்ன? சரியா? அப்போ என்ன பண்ணணும்? 100 × 32 டிவைடட் பை 0.64. சரியா? நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் பாருங்கள், 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கா? நீங்கள் இது எடுக்கணுன்னா மேலே 2 0 சேர்த்திக்கணும். அதாவது மேலேயும் 100ஆல் பெருக்கிறோம், கீழேயும் 100ஆல் பெருக்கிறோம். சரியா? இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். இது கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ், இது 100 வருமா? திரும்ப இதை கேன்சல் பண்ணோம்னா 50 டைம்ஸ். அப்போ 5னா என்ன வரும்? 5னா ஒரு 3 0 சேர்த்திக்கலாம். சரியா? 50 × 100. அப்போ இது 5ல் இன்ட்டு பண்ணிங்கன்னா 500 வரும். இது ஒரு 0 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். சரியா? இல்லைனா 1 × 5 5, இந்த 0 இந்த 0 இந்த 0 அப்படியே நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் என்ன அப்படின்னா 5000 rupees. சரிங்களா? பிரின்சிபல் அமௌண்ட் என்னென்னா 5000 rupees. இதே மாதிரி 3 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க, 4 வருஷத்துக்கு கொடுக்குறாங்கனாலும் நம்ம இப்படி தான் போகணும். கவனிங்களேன். இப்போ லிசன் பண்ணுங்கள். இப்போ 3 வருஷத்துக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. சரியா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 5%. 3 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜில் டிஃப்ரென்ஸ் என்ன வரும்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, அது தொகையாக கொடுத்து தான் பிரின்சிபலை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இப்போ நமக்கு எப்படி அந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை கொடுத்துட்டு அதுக்கான பிரின்சிபலை கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்க, அதே மாதிரி தான் 3 வருஷத்துக்கு கொடுக்கும்போது இதே மாதிரி தான் சொல்லுவாங்க. இங்கே கவனிங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5%, 5%, 5% இப்படி போட்டுக்கணும். சரியா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 5%, 5%, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5%. இது வரைக்கும் யாருக்கும் எந்த குழப்பமும் இருக்காதுங்க. இங்கே என்ன கிடைக்குதோ அதே தான் இங்கேயும் கிடைக்கும். சரியா? இங்கே என்ன கிடைக்குதோ அதே தான் இங்கேயும் கிடைக்கும். சரியா? இங்கே பாருங்கள், செகண்ட் இயரில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் இயரில் இதற்கும் ஒரு வட்டி வரும், இதுக்கும் ஒரு வட்டி வரும். எத்தனை பர்சன்ட்டு? 5%. அப்போ நான் முன்னாடியே சொன்னேன், என்ன பண்ணுங்கள், இதை ஸ்கொயர் பண்ணி 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைங்கன்னு சொன்னேன்னா, பாருங்கள், ஃபஸ்ட் இயர் என்னது, இங்கே என்ன கிடைக்குதோ அதே தான் இங்கே கிடைக்கும். செகண்ட் இயர் என்ன நடக்கும், இதிலேருந்து ஒரு வட்டி வரும்னு சொன்னேன்னா, அப்போ என்ன பண்ணணும், இந்த 5 நீங்கள் ஸ்கொயர் பண்ணணும். அப்போ என்ன வரும்? 0.25. இங்கே பாருங்கள், இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த 5க்கும் ஒரு வட்டி வரும், இந்த 5க்கும் ஒரு வட்டி வரும், இதுக்கும் ஒரு வட்டி வரும். இது நம்ம பாருங்கள், இங்கே என்ன கிடைக்குதோ அது தான் கிடைக்கும். ஏன்னா இங்கேயும் சேமாக தான் பிரின்சிபலுக்கு இருக்கும் எப்பயுமே. சரியா? ஆனால் இந்த இடத்துல மாறுபடும். ஏன்? வட்டிக்கு ஒரு வட்டி வருதா? அப்போ இங்கே என்ன வரும்? க்யூப் பண்ணணும். நம்ம இங்கே ஸ்கொயர் பண்ணோமா, அதே போல் இங்கே என்ன பண்ணணும்? க்யூப் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம், அதாவது நான் என்ன பண்ணுறேன்னா, இதுக்கு ஒரு 5க்கு இங்கே, அதாவது இந்த 5க்கு ஒரு 5%, இந்த 5க்கு ஒரு 5%, அப்புறம் இதுக்கு ஒரு 5% கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக க்யூப் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் சொல்லிடலாம். சரியா? அப்போ என்ன பண்ணலாம், 0.25 + 0.25 + இந்த 0.25க்கு ஒரு 5%. அப்போ என்ன வரும்? 0.0125% வரும். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் தானுங்க. அப்போ என்ன பண்ணலான்னா, இது போடுறதுக்கு பதிலாக நீங்கள் பாருங்கள், இப்படி போடலாம். எப்படி? இதை அப்படியே க்யூப் பண்ணிக்கலாம். 5 இங்கே எப்படி ஸ்கொயர் பண்ணிங்க, 2வது வருஷம்னா ஸ்கொயர் பண்ணிங்களா, 3வது வருஷம் என்ன பண்ணால் க்யூப் பண்ணணும். சரியா? அப்போ அது க்யூப் பண்ணால் 5/3 என்ன வரும்? 5/3 125 வருமா? 125. 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். நான் முன்னாடியே சொன்னேன் தானே. சரிங்களா? 2 வருஷம்னா 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைங்க, 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைங்க. 3 வருஷம்னா 4 டிஜிட்ஸ் தள்ளி புள்ளி வைங்க. சரியா? இப்போ 3 வருஷமாக 4 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். பாருங்கள், 1 2 3 டிஜிட் தான் இருக்கா, ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க, 4 டிஜிட். சரியா? இப்போ இது அப்படியே டபுள் பண்ணிக்கணும். புள்ளி 2 என்ன பண்ணணும்? டபுள் பண்ணணும். புள்ளி 2 டபுள் பண்ணிங்கன்னா வரும் 0.50 வரும். அவ்வளோதான். இப்போ 5 2 1 5, இப்போ 5 1 2 5. இதையும் அப்படியே கூட்டி பாருங்கள், இந்த 5 1 2 5 வருதான்ட்டு 0.25 0.25 0.0125 இதே தானே வரும். இங்கே என்ன ரிசல்ட் வந்துச்சோ அதே ரிசல்ட் தான். பாருங்கள், 5 2 11 1 5 அதே தான் நமக்கு வரும். சரியா? இப்போ 8% கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 8% 8% 8% 8%. இங்கே 8% 8% 8%. இங்கே என்ன வருதோ அதே தான் இங்கேயும் வரும், பிரின்சிபலுக்கு மட்டும்தான். சரியா? இங்கே பாருங்கள், 0.64. இது என்னது? காம்பவுண்ட்ஸுக்கு ஒரு காம்பவுண்ட்ஸ். நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்கொயர் பண்ணி 2 தள்ளி புள்ளி வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், புள்ளி இதை நான் க்யூப் பண்ணினேன். க்யூப் பண்ணேன்னா 512. 4 டிஜிட் வரணுமா, 3 டிஜிட் தான் வருதா, ஒரு 0 சேர்த்திக்கோங்க. சரியா? இப்போ பாருங்கள், இந்த புள்ளி 6 அப்படியே டபுள் பண்ணுங்கள், 128 என்ன வரும்? 128. சரியா? எப்பயுமே லாஸ்ட் 2 டிஜிட்டை எம்டியாக விட்டுருங்க. பாருங்கள், இங்கேயே அதான் பண்ணியிருக்கேன்.
அப்போ என்ன வரும் பாருங்கள், 2 1 இங்கே 13க்கு 3 மீதி 1 இங்கே 3 இங்கே 1. அப்போ என்ன வரும் 1.1.3312 புள்ளிக்கு இந்தாண்ட வருதுனால நான் இங்கே சேர்த்துக்கிறேங்க. சரியா? எப்பயும் அப்படி தானே பண்ணுவோம். பாயிண்ட்டுக்கு இந்தாண்ட வருது இந்த ரவுண்ட் டிஜிட்டோடு நம்ம ஆட் பண்ணிக்குவோம். பாயிண்ட்டுக்கு அந்தாண்ட வரதை டெசிமல் நம்பர் கீழே ஆர்டராக எழுதிட்டு போவோம். சரியா? அப்போ இங்கே என்ன வரும் 9.3312 வரும். சரியா? நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதே மாதிரி 7% எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 7 7 7 இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சரியா? இதை பேஸாக வச்சு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் நிறையா சம் சொல்லித்தர போகிறேன். சரியா? நீங்கள் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் ஒரு 10 நம்பரை ரேண்டமாக வச்சு நீங்களே ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ளோவாக வந்துட்டு நீங்கள் போட ஆரம்பிச்சுப்பீங்க. சரியா? 7 7 7 வருதா? இப்போ காம்பவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7% 7% 7%. இங்கே 0.49. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7 க்யூப் பண்ணணும். சரியா? அப்போ 7 க்யூப் பண்ணிங்கன்னா என்ன வரும் 343 வருமா? சரியா? 343. இப்போ வந்துட்டு இந்த 0.49 இருக்கு இல்லைங்களா, அதை டபுள் பண்ணுங்கள். 0.49 டபுள் பண்ணிங்கன்னா என்ன வரும் 0.98. பாருங்கள், 4 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். 2 வருஷம்னா 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். சரியா? 3 வருஷம்னா 4 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அதே 4 வருஷம்னா 6 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். சரியா? ஒவ்வொரு வருஷத்துக்கும் 2 டிஜிட் என்ன ஆகிட்டே போகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுவோம், டினாமினேட்டரில் டிஃபால்ட்டாக ஒரு 100 போட்டு டிவைட் பண்ணிகிட்டே வருவோமா? அப்போ 2 ஸ்தானம் என்ன ஆகிட்டே போகும், தள்ளிக்கிட்டே போகும். சரியா? இப்போ இங்கே என்ன வரும் 3 4 அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா 11 ரிமைண்டட் 1 0.1. அப்போ இங்கே என்ன வரும் 1.0143. இது அப்படியே போட்டுக்கோங்க, இது அப்படியே போட்டுங்க. 11க்கு 1 மீதி 1, இங்கே 10க்கு 0 மீதி இருக்கிற 1 புள்ளிக்கு இந்தாண்டு கொண்டு போயிடணும். சரியா? அப்போ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக கூட்டிங்கன்னா 3 இயர்ஸ்க்கு வந்த இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ். சரியா? ரெண்டுக்கும் வந்த டிஃப்ரென்ஸ் பிரின்சிபல், அதாவது இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நம்ம கொடுத்துருக்காங்கன்னா இதை வச்சு இந்த டிஃப்ரென்ஸ் பர்சன்டேஜை வச்சு நம்ம அந்த பிரின்சிபலை ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். முன்னாடி போட்டு காமிச்சலாம் அது மாதிரி. சரியா? இப்போ உங்களுக்கு இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க, கவனிங்க. இப்போ 3%ங்க. 3% என்ன வரும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 3% 3% 3%. இங்கேயும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 3% 3% 3%. இங்கே வந்துட்டு 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணுமா? 3 இயர்ஸ் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9ன்னு வரும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் 0.9 போடணும். சரியா? அதே மாதிரி தான் இங்கேயும். இங்கே என்ன பண்ணணும் 3 க்யூப் பண்ணணும். க்யூப் பண்ணால் 27 தான் வரும். நமக்கு 4 டிஜிட் தேவையா? அப்போ 2 0 நீங்கள் முன்னாடி ஆட் பண்ணிக்கணும், பின்னாடி ஆட் பண்ணிடக்கூடாது. சரியா? பாருங்கள் 0027 ஒன்று தான், 27 ஒன்று தான். சரியா? இப்போ நீங்கள் இங்கே பாயிண்ட் வச்சுக்கலாம். சரியா? இந்த இது இருக்கு இல்லைங்களா 0.9, அதை டபுள் பண்ணிக்கணும். அப்போ என்ன வரும் 0.18 வரும். அப்போ ஆட் பண்ணிங்கன்னா 7281.0 0.1827 இதுதான் இதுக்கு. சரியா? 1827. சரியா? இப்போ நீங்களே அப்படியே இந்த பர்சன்டேஜ்லாம் போடுங்களேன். 6%, 9% போட்டனா இல்லை 9%, 4%, இதுக்கெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சரியா? ஓகே தானே? உங்களுக்கு பேசிக்காக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால் என்ன, காம்பவுண்ட்ஸ்னால் என்னன்னு இதுலேயே உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கலாம். எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்ச விஷயந்தான். சரியா? இது நம்ம மேத்தமெட்டிக்கல் அப்ரோச்சில் நம்ம சில விஷயத்தை கான்செப்டாக புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் ஈஸியாக அப்ரோச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? ஆப்டிடியூட் பேஸ்டு சம் வரும்போது நம்ம இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு அப்ரோச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ ஒரு சம் தரேன். இதுக்கான ஆன்சரை கீழே கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பேஸ் பண்ண சம்ஸ் எல்லாம் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால் என்னன்ட்டு இது ஓரியன்டாக சம்ஸை கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சம்ஸ்லாம் எப்படி கேட்பாங்கிறத பார்த்துடலாம். இதுலேயும் நம்ம பேசிக்கில் இருந்து டிஃபிகல்ட்டான சம் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நான் இப்போ சொல்லி தந்தால இந்த கான்செப்ட் ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி அதை நம்ம பார்த்துடலாம். சரியா? ஃபஸ்ட்டு இது, செகண்ட் இது, அடுத்ததாக நம்ம இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி என்ன மாதிரி சம் கேட்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? இப்போ நான் ஒரு சம் தரேன் பாருங்கள். என்னென்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் சரி, காம்பவுண்ட்ஸும் சரி, ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா 2 இயர்ஸ்க்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா 12%. சரியா? 12% இன்வெஸ்ட் பண்ணுறாரு. 2 வருஷம் முடிவில் அவருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெண்டுலேயும் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வாங்கி பார்க்குறாரு. 288 rupees வந்துட்டு டிஃப்ரென்ஸ் வருது. சரியா? பாருங்கள், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லையும் காம்பவுண்ட்ஸ்லையும் ஒரு செகண்ட் சம் பிரின்சிபலாக இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ரெண்டுலேயும் சேம் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறாரு. 2 இயர்ஸ் எண்டில் அவர் போய் ரெண்டுலேயும் இன்ட்ரெஸ்ட்டை வந்துட்டு கலெக்ட் பண்ணுறாரு. கலெக்ட் பண்ணும்போது 2 இன்ட்ரெஸ்ட் தொகைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அல்லது 2 அமௌண்ட்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் எப்படி பார்த்தாலும் ஒன்றா தான் இருக்கும். எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா 288. அப்படின்னா பிரின்சிபல் வந்துட்டு என்ன? இதுதான் உங்களுக்கான கொஷின். சரியா?
இந்த கொஷனுக்கான ஆன்சரை கீழே கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை நம்ம பார்த்துட்டு கடைசியாக இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இல்லைன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோக்கு முன்னாடி கூட நீங்கள் நிறைய பேர் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கமெண்ட் செக்ஷனில் நான் உங்களுக்கு ஆன்சரை போடுறேன். சரியா? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? சரி, ஓகேங்க. இது வரைக்கும் நான் சொல்லி தந்தது எல்லாமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சு, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிவிட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் இப்போ தான் நம்மளோட அருண் அகாடமி சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இது போல் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் தவறாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.